Welcome. Praise God. ஆமாம். வணக்கம். Welcome. Praise God. Holy God Jesus Christ. சச்சிகானந்த சாய்ராம் மகாராஜ் கீர்த்தி ஸ்ரீ கருத்துரி ராஜாராம் பரிகபாலன சீதாராம் மங்கள ஹஸ்க கஜானனா கோகம் புனித கற்கள் மனிதர்களின் 7 கோகங்களை உண்டாக்கி எனக்கு விவரிப்பார்கள். இன்றைக்கு விசேஷமான நாள் என்னவென்றால் ஆவணி மாதத்தில் கடந்த ஆவணி மாதத்தில் வந்த நிகழ்ந்த பௌர்ணமி அமாவாசை திதிகளில் சிரவண மாதத்தில் வந்தகள் அதற்கு சிரவண அமாவாசை பௌர்ணமி என்று பேரிது. இதற்கு இந்த மாதத்தில் இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் நேற்றைய தினம் வரை கடந்த 24 மணியிலிருந்து இப்பொழுது இருந்து கடந்த 17 நிமிடத்திற்கு முன்னாடியே வந்து ஆவணி மாதம் இருந்தது. இப்பொழுது ஆவணி மாதத்திலிருந்து புரட்டாசி மாதம் முடிக்கிறது. நேற்றைய அங்கே 17 மணி இடைவெளியில். ஆதலால் இந்த ஆவணி பௌர்ணமி, அதாவது இங்கே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை ஆவலுடன் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி முன்னிலையில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியை நேர் வந்து ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் ஆக இங்கே வெண்ணிலாவில் சந்திரனை வாசம் செய்யும் புனித நீதியின் பிரகத்துவம் உள்ள தேவரை ஸ்கோகம் அடிமகரங்களின் அங்ககார இருள்களை அகற்றி இவாங்கர வெளிச்சங்களை பிரகாசத்தை உண்டாக்கும் தேவராகிய கர்த்தரே வாழ்க வாழ்க. ஸ்கோகம் பகலும் மேகஸ்கம்பமகளும் இரவில் இதை போல இப்பொழுது தெரிகிற வெண்ணிலாவைப் போல பிரதிஹம்சமான சந்திரருக்கு ஒப்பான தேவர் கர்த்தரும் இந்த மாதத்தில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதம். ஆக அன்னபூர்ணா அம்மா அன்னபூர்ணா மங்கையின் ஸ்தோத்திரங்களை படிப்பது உச்சரிப்பது இம்மாதம் விசேஷமானது. அதன் பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜையாக ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் ஸ்ரீமத் நாராயண வாசுதேவா தேவகி நந்தன ஸ்ரீ சப்திஹி உத்பவம் சோபனம் இதி பரமம் மந்திரः சாங்கரக இதி பீஜம் கிருபாங்கரக்ஷாரி காவேதி கவசம் ஆரோக்கியம் சுகசம்பகः. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேச கோவிந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேச கோவிந்த பக்தவத்சல கோவிந்த பாகவத்பிரியா கோவிந்த பக்தவத்சல கோவிந்த பாகவத்பிரியா கோவிந்த. ஸ்கோகம் புனித தேவராகிய கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம். In English, revelation, new revelation. Revelation is the confirmation from the Old Testimonial to the New Testimonial. The facts.
கர்க்கரிய தேவரரிய கர்க்கரும் கர்க்கரி கர்க்கவே அகில சிருஷ்டிக்கும் எஜமானரே சர்வலோகத்திற்கும் ஆதி மங்கமுமான தேவரே வாழ்க. முந்தினவையும் பிந்தினவையும் ஆன தேவரே வாழ்க. பரியாசக்காரனுக்கு எகக்காலம் இலட்சியங்களையும் இங்கைகளையும் அவமானங்களையும் அகமாக்கும் தேவரே வாழ்க. சோகம் புனித கர்த்தாவே இக்கரைய ஆளும் கர்ணத்தில் சங்கிர கரிசனத்தை சக்கமன் சங்கிர கரிசனம் தெளிவாக கிடைத்துள்ளது. பதிவிட்டேன். இப்பொழுது சங்கிர இன்றைக்கு மிலாடின் அப்படியும் கூட நேற்றைய தினம் முஸ்லிம் முகமது கலங்கர் அப்துல்லா கலங்கர் ஜார்ஜியன் கலங்கர் பற்றி நேற்றைய தினம் மிலாடி நபியாக ஆக இங்கே போக்கிற மனுஷங்கள் இங்கே மூகங்களான மனுஷங்களின் உத்தரவுப்படியே இங்கே முகமது அப்துல்லா பிறை நிலா எப்பொழுது கிடைக்கிறதோ வானத்தில் அப்பொழுதே இங்கே மிலாடி நபியை எடுக்க வந்தேன். ஹாப்பி மிலாடி நபி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் ஸ்ரீமன் நாராயண வாசுதேவாய. ஸ்லோகம் கர்க்கரிய இயேசு கிறிஸ்து பிலாத்து தேசத்தில் அமலோன் அடிமைக்கு யோகங்களின் கிரேக்கங்களின் அரங்கங்களை வெளிச்சமாக்கின தேவரை வாழ்க. ஆல்பாவும் உமேகாவுமான தேவரை வாழ்க. முதலாம் தேவர் கையில் ஒரு கலசத்தில் பால் கெரிக்கேன் ஆகியவற்றை கொண்டு வந்து இரண்டாம் தேவர் பரந்த கடல் வெளியில் மச்சங்களை உண்டாக்கின தேவரை வாழ்க. மூன்றாம் தேவராக வானவில்லை உருவாக்கி தமது வலது பாரிசத்தில் கரத்தில் சூரியனையும் தமது இடது பக்கத்தில் சந்திரனையும் உருவெடுக்க தேவகுகர் கற்கரின் 7 குகர்களில் 4ஆம் குகர் 5ஆம் தேவகுகர் பக்குகளை கொம்பும் அகை கொம்பும் இறங்கு நீலக்கொம்பும் 5 முல கிளை கொம்பும் உள்ள ஆக 10 கலைகளும் நாகம் போல் ஒருவருக்கும் 10 கலை கொண்ட தேவகுகர் வாழ்க. அவர் வந்து எக்கால சக்கத்தை 7ஆம் குகருக்கு அறிவிக்க 6ஆம் தேவகுகர் சூரியனையும் சந்திரனையும் கையில் வானவில்லை ஏந்தி சூரியனையும் சந்திரனையும் நேர்கோணல்களில் வார்ப்பிக்கப்பட்ட அந்நிய தேவர்களை வணங்குவதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கருங்கோபாக்கினி அவருக்கு தென்பக்கால் தாம் சிருஷ்டிக்க பழைய உலகை ஜலப்பிரளயங்களால் அழிக்கவும் முன்வருவார். கர்த்தராகிய தேவர் இவ்வுலகத்தை நடக்கின்ற அநியாயங்களை தெரிவிக்க போனவங்களை சீராட்டுவதில் கர்த்தராகிய சர்வ வல்லவர் சிருஷ்டி எஜமானர். ஏழாம் தேவகுகர் கடைசியில் 7ஆம் தேவகுகருக்கு அவ்வளோ மகத்துவம். கையில் வெண்கலசத்தில் பாலும் தேனும் எபிரான் தேசத்து ஓர எபிராக்கியால் ஏகோப்பியர் ஆகாக்கு ஏமோன் எபிராப்பியர்
எபிரெயர் எசேக்கியேல் போன்ற ஏவில் முகலருக்கு கொண்ட குருக்கள் அந்நாட்டு அரசர்கள் பொருந்திய கொம்பும் ஜெயம் கற்கரை அங்கவருக்கு ஸ்கோகம் யெகோவா ஈரே, நீர் எங்கோடு வாசம் செய்யும் தேவரை வாழ்க. ஸ்கோகம் யெகோவா ரஃபா, எங்களை பாதுகாக்கின்றவரே. ஸ்கோகம் யெகோவா ஷம்மா, கண்மையுள்ள பரலோக ராஜ்யங்களை கருகிறவரே. பரலோக ராஜ்யங்களை எளியங்களுக்கு கருகிறவரே. ஸ்கோகம் யெகோவா நிசி, ஜெயக்கொடி கருகின்ற தேவரே. ஸ்கோகம் யெகோவா ஈலியோங், உன்னதமான தேவரே. ஆகிலும் அங்கபிகா, ஸ்கோகம் அங்க்ரோ இன்க்ரோ கெங்பரும் மங்காரங்களை போக்கி இலக்குவியல்களை உள்ளங்கிரியங்களை ஆராய்ந்து அவயவங்களை புயங்களையும் உபயோகிக்கும் அவையவை பிரயோகத்தில் வைக்கும் தேவரை வாழ்க. ஸ்கோகம் கற்கரிய ஆண்டவர் உலகை ஜனிக்க முதல் கர்த்தர் தமது தேவகுமார சீலரை வேகபாரகரை ஏகசுகரை கர்த்தர் இயேசு கிறிஸ்து குமாரருக்கு வரக்கூடிய டிசம்பர் 25ஆம் நாள் இயேசு கிறிஸ்து மகாராஜாரி தேவாரி தேவகுமாரர் இவ்வுலகு மலங்கார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி. இப்பொழுது இந்த புரட்டாசி மாதத்தின் அபிப்பிராயத்தில் தேவருக்கு கர்த்தரை மட்டுமே கொள்வதும் இப்புரட்டாசி மாதத்தில் இங்கு பாரம்பரியங்களில் வரக்கூடிய போக்கை வணங்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளை வணங்குவதும் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் சத்ய நாராயண விற்கு கோபூஜை செய்வதும் வழக்கம். இப்பொழுது இந்த புரட்டாசி மாதத்தின் சிறப்புகளை நான் கூற இருக்கிறேன். நான் ஏற்கனவே கூறினபடி ஹிரண்யகசிபு வை அழிக்க ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் ஒரு அவதாரம் எடுக்க கடைசியில் துவாபர யுகம் பின்சென்று கலியுகம் தொடக்கத்தில் அரக்கங்களால் அசுரங்களால் கால்கக்கூடிய இருளை போக்க மகாவிஷ்ணு பெருமாள் கடைசியாக கல்கி அவதாரம் எடுத்து குதிரையில் நீல வெள்ளை பக்காரை உருட்டி சிருஷ்டிக்க பிரம்மலோகத்தை காக்கார். எனக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது. நீங்கள் ஆவணி மாதம் சென்று பின் ஆவணி மாதத்தில் உறங்க தேவராக மகா விநாயக சதுர்த்தி லம்போதரரே, அம்பாசுகரே, லட்சுமி மகனே அருள் புரிவார். காக்க கணபதி காக்க என்று சொன்ன நான் இன்றைக்கு புரட்டாசி மாதம் வந்திருக்கிறது. ஸ்ரீ வெங்கடாச்சலபதியின் நாமங்களை மட்டுமே உரைக்க வந்துள்ளேன். ஆக ஒவ்வொரு சனிக்கிழமையும் இன்றைக்கு புரட்டாசி 1 முதல் 31 வரையிலான புரட்டாசி 1 செவ்வாய்க்கிழமை தொடங்கியதால் 5 சனிக்கிழமை வராது. 4 சனிக்கிழமையும் வீட்டில் வெங்கடாச்சலபதிக்கு பிடித்தமான லட்டும் திருப்பதி தேவஸ்தான லட்டும் பறித்து அவல் பொடி, ஏலக்காய், தேங்காய், மெல்லிய தேங்காயில் தேங்காய் பாயசம் வெள்ளப்பாயசம் வைத்து படையல் செய்வது உத்தமம்.
இப்பொழுது டைம் பற்றாக்குறையால் நான் என்ன செய்வதென்றால் இன்றைக்கு சந்திராஷ்டகத்தை நான் கூற வந்துள்ளேன். சூலம் வடக்கு, பரிகாரம் கயிர் பால், சந்திராஷ்கரமாக மகம் பூரம், நேற்று தெரியும் உத்தரக்காரி புறக்காரி. எப்பொழுதும் புறக்காசி புறக்கால் பிறந்தால் உத்தரக்காரி புறக்காரி சமம் சமயோஜிக்க. இப்பொழுது ஒவ்வொரு நாளும் புரட்டாசி மாதத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு சஹஸ்ரநாமம் வாசிப்பதிலும் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருமல் அளவா காக்கவராயா பகலவா ஓம் ஸ்ரீ பிரபுவே ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேச கோவிந்த பார்த்தசாரதி அப்பா ஓம் ஸ்ரீ பரிமாளகர் விநாயகர் பெருமாள் ஸ்ரீ பார்வதி தேவி கௌரிக்காயாக மாறி ஸ்ரீ ஜெய துர்க்கை அம்மாவும் பார்வதியை குறிக்கும். அதாவது இன்றைக்கு நிறைய அசுரங்களை வதைக்கவே இங்கே பௌர்ணமி வந்துள்ளது. மனுஷன் பொல்லாப்பு மனுஷங்கள் இந்த உலகக்கு கலையுங்க சீருங்க கரிக்கக்கு போவான். ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோவிந்தா நாமம். இன்றைய பழமொழி ஆழத்தில் நுனியை பிரிந்துவிடு, இல்லை என்றால் பின்னால் வரும் இடர்களை நீ சமாளிப்பது எந்தவித ஐயமும் இல்லை. இன்னொரு பழமொழி உடலின் ஆரோக்கியம் கலையின் சீருக்கு கலையின் மயிருக்கு உகந்தது, காலும் கையும் சமநிலையில் இருப்பது மன சோம்பலை உரைக்கல்லாக ஆக்க வேண்டும். இன்றைய மருத்துவ குறிப்பானது உடலில் ஏற்பட்டுள்ள வாதபேதி, சீதபேதி, மலச்சிக்கல், சிறுநீர் கோளாறு எல்லாத்தையும் போக்க மஞ்சளே சிறந்த மருந்து. அவையணி, வில்வப்பழம், அல்லிக்காய், வாழைக்காயை போக்க சூறைச் செடிகளில் உள்ள பழங்களை பிடுங்கக்கூடாது. அவை விஷயம் மனுஷங்கள் இருக்கும். ஆக மஞ்சளுடன் கிராம்பு, ஓமம், துளசி இவையெல்லாம் கஷாயம் வைத்து மிளகு சிறிதளவு கையளவு அல்லது டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு துரிக்கால் உடலில் உள்ள உஷ்ணங்கள் தீரும். சளி, காய்ச்சல், ஜுரம் நீங்கும். ஆக ஓம் ஸ்ரீ. இப்பொழுது புரட்டாசி மாதத்திற்கு உகந்த பாடல்களை பாடுகிறேன் சிலவற்றை. ஓம் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். இந்த பௌர்ணமியை ஆதி தேவராக அநாத ரக்ஷக பாண்டுரங்கா ஆக வந்து கரணிகளை பூலோகங்களை பாதுகாத்து வெங்கடாசலபதி வைகுண்ட வாசா ஹரித்வாரா கோவிந்தா மாதவ பிரியா விஷ்ணும் ஜிஷ்ணுர்பஜக்காவோ பூக பவ்ய பிரபு பூக விக்காவோ பூகாக் மபூக மாபனஹ பூகாக் நாபரமாத்மாச்ச முக்தானாம்பரமாகிருதிः அவ்யயத்புருஷக்ராட்சி சேக்ரத் யோச்சரயேவச்சः யோகவிகாமியங்கோ பிரகானபுருஷேஸ்வரः ஸ்ரீநாரசிம்மவபுஷிமான் கேசவபுருஷோத்தமः சத்மை ஸ்ரீரத்கானோ பூக கோவிந்திரஞ்சயः பத்மநாபோ ரிஷிகேஷ அயுரத்மவி
भागनः सर्वस्यस्कानो मूलजिरञ्जयः விநாயகரை பார்வதியார் விநாயகருக்கு ஒரு ஹோமம் நடத்துவது இந்த புரட்டாசி மாதம். ஹெலாரியாஸ் அகஸ்திய முனிவர் விஸ்வேஸ்வரா அகஸ்திய முனிவர் வியாசர் விஸ்வகர்மாவை வணங்குவதும் நல்லது. இங்கு புரட்டாசி மாதம் முடியும் வரை தன்வந்திரி மந்திராவும் அன்னபூர்ணா மந்திராவும் அம்பிகா சூரமும் முக்கியமாக ஒரு பௌர்ணமியும் அம்மனுக்கு சிறப்பு உண்டாகும். இந்த பௌர்ணமி வெங்கடகலபதியுடன் பத்மாவதியை ஏனென்றால் தமது வெங்கடகலபதி தமையராக பத்மாவதி புருஷோதன் வர்த்தினியாக காரகையாக திகழ்வது வணங்குவது சிறப்பு. அர்ஜுன சாகர் கிருஷ்ண முரளிதரா ஸ்ரீராமர் எப்படி வனவாசகம் சென்று பிரளயிக யோகமும் பிரதி யோகமும் அஷ்டசித்தி யோகமும் அஸ்வமேக யாகமும் நடத்தின ஸ்ரீராம பெருமாளை போலவே அர்ஜுனன் முளைக்கு கேட்க பாரிக்கு ஐந்திணையாக முல்லை நெய்கள் பாலை முல்லை காடை குறிக்கும், பாலை நான்கரை குறிக்கும், நெய்கள் நிலத்தை குறிக்கும். சமுத்திரத்தை குறித்தது. ஐந்து நெய்கள் பஞ்சபுரங்களில் உண்டாக்கின ஸ்கலங்கள். ஸ்ரீ கருணாகரிய சிவபெருமாள் போற்றி. எங்கடி பௌர்ணமியின் திருவண்ணாமலையை தீபஜோதியில் அண்ணாமலை சாம்பசிவத்தை வணங்குவது நன்கு. ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் பிரபத்தி. இப்பொழுது மக முக்கியமான பாடல் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுப்ரபாதம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சில வரிகளை பாடினேன். தியானம் ஓம் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் இருக்கு. இரண்டை கசிப்பை வரம் செய்த ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளின் மகள் ஸ்தோத்திரம். ஓம் விஷ்ணு ஜிஷ்ணு ரச்சக்காவோ புகபவி பிரபு. அந்த பாடல் வரி முடிந்தது. விஷ்ணு பரவிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு புருஷோத்தமம் इति सुरक्षणकाल इतिहास हार्दिकेश योग नमामि. विजयोपवकर्पहन्तु मेरा नूरियं जयः.
ம், கிருஷ்ணர் என்ன சொல்கிறது எனக்கு கிடைக்கவில்லை. ம், ஐந்து ஐம்பாங்கரங்களின் துரியோதனன், வரமன், அர்ஜுனன், குண்டலகேசி, துரியோதனன், துரியோதனன், பீமன், சக்கரக்கலை எல்லாம் வகைக்க கிருஷ்ண நங்கவராயனுக்கு ஜெய். ஓம் ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம். நேரம் பக்கமின்மையால். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் शुक्लां भरतरं विष्णुं प्रभविष्णुं पुरुषो उत्तिष्ठकरम् अर्चकर्मा प्रिय विद्यासागरं जयः. कौसल्य सुप्रजा श्रीरामपूर्वा संज्ञा प्रवर्तते बुद्धिष्कराणा कांका श्रीत्रैलोक्यं मङ्गलं गुरु. कौसल्या सुप्रजा श्रीरामपूर्वा संज्ञा प्रवर्तते उत्तिष्ठराणा कांका श्रीत्रैलोक्यं मङ्गलं गुरु. उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमला कांका श्रीत्रैलोक्यं मङ्गलं गुरु. उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमला कांका श्रीत्रैलोक्यं मङ्गलं गुरु. मागस्परिणमनुकैव पाहि हे भक्को मिलनमनुदिव्यमूर्ते सुगन्धैः श्रीशाकिशेखरविभो कवकुप्रभागं भवतु प्रसन्नं गचङ्गमङ्गले गिरिशङ्करेण मरुकारभक्षिते इष्कन्ति मम वेङ्कटा गवहु इष्कन्ति वेङ्कटाचलपति गवहुप्रभागम्. इष्कन्ति वेङ्कटाचलपति नमो उभ्यव प्राप्नुयन्ति श्रीवेङ्कटेशशरणं शरणं प्रपत्ति. कमलाकुचकुकुचकुङ्कुमकु नियकाकुलराकुल मौलिकृपा माकये हरिवेङ्कटका कृपं शैलशेखर मयुकव वासर लाभये. मम गुरुमुख जन्मुख अप्रियराकिल याकमं निराकरये. सगा वेङ्कटेशं स्मराकुलनाथं सगा वेङ्कटेशं स्मरामि हरि वेङ्कटेशं प्रजीक्व प्रियं वेङ्कटेशं प्रयक्व विना वेङ्कटेशं स्मराकुलनाथं सगा वेङ्कटेशं स्मरामि हरि वेङ्कटेशं प्रजीक्व प्रियं वेङ्कटेशं प्रयक्व विना वेङ्कटेशं शक्योपवृक्षाः गुरुमुख शक्कमहातिलरे विजयी भव वेङ्कटकैलपति. सुमुखं सुकिरं मधुरं जय हनुपातिलरे योगम आनलये.
நிருத்தியத்தியமாக ஸ்ரீ வெங்கடேஸ்வராய ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யேஹி பக்திமானரஹ நேற்றையதினம் முன்தினம் ஆவணி மரத்து ஓணம் பண்டிகை கேரளா அட்டிப்பூக்கோலமும் அக்காங்கமும் புலரிப்புற உணவும் இன்றைக்கு மிலாடி நபி சந்திராஷ்காரம் பூரம் கோலாக்கினியில் பவனி சகுகசி குவாகசி கியா மரண சுக்ரயோகம் பக்ஷ திரிக்கு வயம் ஆக இக்கடைய புனிதமான அபிஷேகமான ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுப்ரபாகம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்ரபாகமும் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளின் விஷ்ணு சஹஸ்ரநாமமும் வாசித்தேன். இன்றைக்கு எனக்கு நலம் கிடைக்கும்.